7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் நேயர்களே, இது நியூஸ் 7 தமிழின் நேர்த்தியடி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களோடு ஒரு சிறப்பு நேர்காணலை இந்த நெத்தியடி நிகழ்ச்சியில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நெத்தியடி நிகழ்ச்சியில் நம்மத்திலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை, நம்முடைய கேள்விகளுக்கு பதிலை தருவதற்காக நம்முடைய நிலையத்தில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இனி அவரோடு நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். வணக்கம் சார். 2016 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் இன்னும் 1.5 ஆண்டுகளில் வர இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் கடந்த வாரம் ஒரு சில தினங்களுக்கு முன் ஈரோட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறீர்கள். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வர இருக்கக்கூடிய தேர்வுக்கு இப்பொழுதே சிலர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள், படிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் நான் முந்தைய இரவு தான் படித்துவிட்டு சிறப்பாகவே தேர்வு எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறத எப்படி எடுத்துக்கொள்வது? யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத நான் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். கூட்டணி குறித்து ஒரு தெளிவான பார்வை விடுதலை சிறுத்தைகளிடம் இல்லை அப்படிங்கிற கோணத்தில் இதை எடுத்துக்கொள்வதா? இதை எப்படி பார்க்குறது? அதாவது மக்கள் பிரச்சனைகளில் அதிகம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது. தேர்தலை பற்றி கவலைப்படவில்லை என்று அதை என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய வகையிலே அதை நான் சொன்னேன். பொதுவாக தேர்தல் தொடர்பாக பிற கட்சிகள் 5 ஆண்டுகளும் தொடர்ந்து அதையே சிந்திப்பதும் செயல்படுவதும் கூட்டணி அமைப்பதும் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால்தான் பெரும்பாலும் மக்கள் தம்முடைய பிரச்சனைகளை அரசியல் தலைவர்கள் பேசுவதில்லை அல்லது கட்சிகள் அதை பற்றி சிந்திப்பதில்லை என்ற ஒரு விரக்தியில் இருக்கிறார்கள். ஆகவே தான் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று கருத்துப்பட நான் இந்த பதிலை சொன்னேன். இப்போ தேர்தலில் யாரோடு கூட்டணி வைப்பது அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் தான் எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய பதில் அதுவாகத்தான் இருக்கிறது. தேர்தலுக்கு தான் இன்னும் காலம் இருக்கிறது, அது அன்றைய சூழலில் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் பொதுவாக வைக்கப்படக்கூடிய பதில். யாரோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுமே ஓரளவிற்கு தெளிவாகவே இருக்கிறார்கள் எப்பொழுதுமே. அது குறித்த தெளிவாவது விடுதலை சிறுத்தைகளிடம் இருக்கிறதா? இவர்களோடு நாங்கள் நிச்சயமாக கூட்டணி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் யாரோடு கரெக்டாக சொல்லுவீங்க? மற்ற கட்சிகளுக்கு தெளிவாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் தான் எப்போதுமே வகுப்புவாத சக்திகளோடு விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைத்துக்கொள்வதில்லை என்பதை மிக தெளிவாக தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதில் எந்த தயக்கமும் எங்களுக்கு கிடையாது, ஊசலாட்டம் கிடையாது. மதவெறி அமைப்புகளோடு சாதிவெறி அமைப்புகளோடு கைகோர்க்கக்கூடாது என்பதில் விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருக்கிறோம். கடந்த தேர்தலில் கூட எல்லோரும் தேர்தல் கூட்டணி அமைப்பதற்கு முன்னதாகவே பாரதிய ஜனதா தமிழகத்திலே வேரூன்ற போகிறது, இந்திய அளவிலே ஆட்சியை கைப்பற்றப் போகிறது என்றெல்லாம் ஒரு கணிப்பு இருந்தபோது கூட நாங்கள் மிக தெளிவாக ஒரு அறைகோல் விடுத்தோம் பல அரசியல் கட்சிகளுக்கு. குறிப்பாக தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகளுக்கு நான் வெளிப்படையாகவே ஒரு வேண்டுகோள் வைத்தேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் மதவாத சக்திகளோடு கைகோர்த்து விடாதீர்கள். நீங்கள் யாரோடு கூட்டணி சேர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இப்போதும் அதில் தெளிவாக இருக்கிறோம். மதவாத சக்திகள் இந்த சாதி அமைப்பு முறையை அங்கீகரிக்கக்கூடியவை. ஆகவே அவர்களை ஆதரிப்பதோ அவர்களோடு கைகோர்ப்பதோ ஆபத்தானது என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கொண்டிருக்கிறது. சாதி அமைப்புகளோடு கைகோர்ப்பதில்லை அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பாக யாரை சொல்கிறதா நான் எடுத்துக்கிறது? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சாதிவெறி கட்சின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தவிர்க்க முடியாத சில சூழலில் 2011 அந்த தேர்தலில் அவர்களோடு நாங்கள் இருக்க வேண்டியிருந்தது திமுகவோடு. சாதி வெறியை ஒரு அரசியல் மூலதனமாக்கி அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கிடையிலே ரத்தம் சிந்த வைத்து அந்த இரத்தத்தில் சோறு பிசைந்து தின்கிற ஒரு அருவருப்பான அரசியலை செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அந்த கட்சி தான். இதே மாதிரியான இன்னும் இதைவிட கடுமையான வார்த்தைகளோடு அவர்கள் இதே குற்றச்சாட்டை உங்களை நோக்கி வீசுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கான பலமே, அதுதான் அவர்களுக்கான அரசியல் உத்தியே. எங்கள் மீது அனாவசியமான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு தலித் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வதை ஒரு உத்தியாக கொண்டிருக்கிறார்கள். அதாவது பாரதிய ஜனதா மத வெறுப்பு பிரச்சாரத்தை அல்லது முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு உத்தியாக கொண்டிருக்கிறது.
இந்த கட்சி தலித் வெறுப்பு பிரச்சாரத்தை ஒரு உத்தியாக கையில் எடுத்திருக்கிறது. 2011 எப்படியாவது வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். 31 இடத்திலே போட்டியிட்டு 2-3 இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது. அந்த 3 இடங்களில் பெற்ற வெற்றி கூட உங்களால் தான் என்று எங்களை அழைத்து எங்களுக்கு கைகளை குலுக்கி பாராட்டு தெரிவித்தார்கள். யாராவது சொன்னால் கூட நம்ப வேண்டாம், அதாவது நாம் இருவரும் சேர்ந்ததனால் மக்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டார்கள் என்று திமுகவை போன்ற கட்சிகள் சொல்லுவார்கள். அதை நீங்கள் நம்பக்கூடாது, நம்மை சேராமல் தடுப்பதற்காக அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் என்றெல்லாம் அழைத்து எங்களுக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். ஆனால் அதன் பிறகு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கூடுதல் இடங்களிலே வெற்றி பெற முடியாத நிலையில் மக்களை சாதி உணர்வின் அடிப்படையில் தான் திரட்ட முடியும் என்று கருதி திட்டம் போட்டு தருமபுரியிலே மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை நடத்தி அதன் மூலம் ஒட்டுமொத்தமாக ஒரு தலித் வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். நான் முதலில் சொன்னதைப் போல பாரதிய ஜனதாவுக்கு முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் கை கொடுக்கிறது, இவர்களுக்கு தலித் வெறுப்பு பிரச்சாரம் கை கொடுக்கிறது. தலித் வெறுப்பு பிரச்சாரம் பாமகவிற்கு கை கொடுக்கிறது என்ற வாதத்தை உண்மை என்று எடுத்துக்கொண்டால் தலித் ஆதரவு பிரச்சாரம் உங்களுக்கு கை கொடுத்துருக்கணும்ல. இப்போது அதை தாண்டி நீங்கள் நின்ற சிதம்பரம் தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தோற்று போகிறீர்கள். 3.25 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 3.25 லட்சம் வாக்குகள் சாதாரண வாக்குகள் அல்ல, அது ஒரு கணிசமான வாக்கு. தலித்துகளும் வாக்களித்திருக்கிறார்கள், தலித் அல்லாதவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். ஒருவேளை கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலிலும் சரி, அதன் பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவிலே அஇஅதிமுக முற்றிலும் தனித்தாக களத்தை சந்தித்தது. சட்டப்பேரவைத் தேர்தலில் தலித் இயக்கங்கள், அஇஅதிமுக பக்கம் நின்ற தலித் இயக்கங்கள் வெற்றியை கண்டிருக்கிறார்கள். அஇஅதிமுக பக்கம் நின்ற பிற சாதிய இயக்கங்கள் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதே சாதியைச் சேர்ந்த, அதே சாதிக்காக கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மற்ற சில இயக்கங்கள், திமுகவின் ஆதரவோடு தேர்தலை சந்தித்த இயக்கங்கள் தோல்வியை பெற்றிருக்கிறார்கள். அப்படின்னா திமுகவோடு தேர்தலை சந்தித்ததால் தான் இந்த தோல்வி அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது உள்ளூர நினைத்திருக்கிறீர்களா? அப்படி நான் நினைக்கல. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது பழியை போடுவது, அவர்கள் தான் அதற்கு காரணம் என்று தப்பித்து கொள்வது எங்களுடைய வாடிக்கை அல்ல. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. திமுக அணி ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி அடைந்ததற்கு திமுக மட்டுமே பொறுப்பாக முடியாது, அல்லது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே பொறுப்பாக முடியாது. காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்ததனால் தான் இது வீழ்ச்சி அடைந்தது என்று மட்டுமே சொல்லிவிட முடியாது. இவை எல்லாமே ஒவ்வொரு காரணங்களாக இருந்திருக்கலாம். வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். 2009 திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். அப்போது காங்கிரஸ் உடன் இருந்தது. முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து கொண்டிருந்த நேரம் மிகப்பெரிய கொந்தளிப்பு தமிழ் மக்களிடத்தில் இருந்தது. அவ்வளவு கடுமையான நெருக்கடியான சூழலிலும் கூட அன்றைக்கே திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 1-2 இடங்களை தவிர பெரும்பாலான இடங்களில் வட மாவட்டங்களிலே வெற்றி பெற்றது. ஆகவே வெற்றி தோல்வி என்பது எந்த நேரத்தில் எப்படி அமையும் என்பதை நாம் முன்கூட்டியே சொல்லிவிட முடியும். 2009 தேர்தலை ஈழ விவகாரத்தோடு நீங்கள் ஒப்பிட்டதால் இந்த கேள்வியை கேட்கிறேன். இப்பொழுது ஏற்பட்ட பின்னடைவு ஈழ விவகாரத்தால் தான் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுவும் ஒரு ஃபேக்டர், அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ் தேசிய உணர்வாளர்களில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் திமுக அந்த கூட்டணியை எதிர்த்து வாக்களித்திருக்கிற நிலையும் உண்டு. எல்லாமும் ஒரு குறிப்பிட்ட காரணம்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் மெஜாரிட்டியான அளவில், பெரும்பான்மையான அளவில் ஒரு காரணியாக இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சதவீத அளவில் அதில் வேலை செஞ்சிருக்கு. ஈழ விவகாரத்தை பொறுத்தளவிலே முற்று முழுவதுமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்கள் குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது காங்கிரஸ் அரசை. இப்பொழுது அதே குற்றச்சாட்டு பாஜகவை நோக்கியும் கூட வைக்கப்படுகிறது. ஆனால் மிகப்பெரிய அளவிலே காங்கிரஸ் தான் போரை முன்னின்றி நடத்தியது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்ற பொழுது இங்கே அன்றைய திமுக அதை ஆதரித்தார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள் மீதும் அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய ஒரு சூழலில் அதே கூட்டணியில் தொடர்ந்தாலும் நான் என் தளத்தில் சரியாகத்தான் இயங்குகிறேன், நான் என்னுடைய கருத்தை வலிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதா உங்களுடைய வாதம். இதே மாதிரியான தொடர்ச்சியான உங்கள் கருத்தில் நிலையாக நின்று ஏன் பாஜக பக்கம் உங்களால் நிற்க முடியாதா? அதாவது பாரதிய ஜனதாவை காங்கிரஸோடு ஒப்பிடவே முடியாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதா இரண்டுக்கும் வெளிவிவகார கொள்கையில் ஒரே நிலைப்பாடு தான். ஆனால் உள்ளூர் அரசியலில், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமுதாயத்தை சார்ந்த மக்களின் அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பின்னிருந்து இயக்கக்கூடிய சக்தியாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி எந்த ஒரு மதவாத அமைப்பும் பின்னிருந்து திட்டங்களை வகுத்து கொடுப்பதற்கு அல்லது அதை இயக்குவதற்கு இல்லை. ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு பின்னணியாக இருப்பதைப் போல காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னவோ அதுதான் பிஜேபியுடைய கொள்கை. ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை இந்த சாதி அமைப்பை அப்படியே அங்கீகரிக்கிறது.
முற்பிறவியில் செய்த பயனின் விளைவாகத்தான் இப்பிறவியில் நாம் இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வாதாடக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம். காங்கிரஸில் அந்த மாதிரி கொள்கை இல்லை அப்படின்னு அதாவது அந்த கொள்கை உள்ளவர்கள் கட்சியில் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரியான கருத்துள்ள ஒரு திங்க் டேங்க், அந்த மாதிரி இயக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர் மன்றம்ங்கிறது இந்த கட்சி கிடையாது. இந்த கட்சியில் அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்கிறாங்க, சாதியவாதிகள் இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் பாரதிய ஜனதா முழுக்க முழுக்க ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணக்கூடிய ஒரு இயக்கத்தின் பின்னணியிலிருந்து செயல்படுகிறது. மதம் சார்ந்த ஒரு பார்வை, அதன் நிமித்தமாக பாஜகவின் மீதான உங்களுடைய அணுகுமுறையை வைக்கிறீங்க. இனம் சார்ந்த ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கிறது, சாதியம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பார்வை இருக்கிறது. மதம் சார்ந்த பார்வையால் என்னால் பாஜகவோடு இணைய முடியவில்லை அப்படின்னு சொன்னால், இனம் சார்ந்த பிரச்சனையில் காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டு இங்கே இருக்கிறது. சாதியம் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் பாமக உள்ளிட்ட பிற கட்சிகளை குற்றம் சாட்டுகிறீர்கள். இந்த மூன்றில் எது பிரதான பிரச்சனையாக உங்கள் பார்வையில் படுகிறது? ஏன்னா நீங்கள் கூட்டணி எதையுமே நம்ம குறைத்து மதிப்பிட முடியாதுங்க. அதாவது ஒவ்வொன்றும் மதவாதம் தான் இனவாதம், இனவாதம் தான் சாதியவாதம். அப்போ ஏன் காங்கிரஸ்ல நீடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வருது. காங்கிரஸ்ல நாங்கள் ஒன்றும் நீடிக்கிறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நான் ஈரோட்டில் சொன்ன மாதிரி எதுவுமே ஆயுட்கால ஒப்பந்தம் கிடையாது. தவிர்க்க முடியாமல் ஒரு கூட்டணி அமைது இந்தியாவில். இப்போ கம்யூனிஸ்டுகளும் அதிமுகவும் கூட்டணி சேர்றாங்கன்னா கொள்கை அடிப்படையில் கூட்டணி சேர்றாங்க. அதிகார பகிர்வு, அவ்வளோதான். என் ஓட்டை உனக்கு போடுறேன், உன் ஓட்டை எனக்கு போடு, உனக்கு இத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்குது, எனக்கு இத்தனை சதவீதம் வாக்குகள். இப்போ அந்த கூட்டணி அதில் குறைந்தபட்ச அளவில் நாம் ஒரு கொள்கை அடிப்படையில் சில பார்வை நமக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது இருப்பதில், அதாவது ஈழத்தமிழர் விஷயத்தில் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. தமிழ் தேசிய அரசியல் பிரச்சனைகளில் காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. சாதி பிரச்சனைகளில் கூட பெரிய வேறுபாடு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இதிலையும் சாதியவாதிகள் நிறைந்திருக்கிறார்கள், அதிலும் சாதியவாதிகள் நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் இரண்டும் வளர்ந்து வந்த முறை வேறு. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு இடஒதுக்கீடு தொடர்பாகவோ அல்லது பெண்களுடைய உரிமைகள் தொடர்பாகவோ ஒரு ஸ்பேஸ் உண்டு, ஒரு ஜனநாயகம் உண்டு. அதில் வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட சில ஆலோசனைகளை சொல்ல முடியும். ஆனால் இது ரொம்ப ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவ ஃபோர்ஸஸ், ரொம்ப தீவிரமான சாதியவாத மதவாதிகள் நிறைந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு இயக்கம். அதில் அந்த மாதிரி இந்த சாதியை ஒழிக்கணும் அல்லது இந்த மாதிரி சாதி கொடுமைகள் தவறு, அதுக்காக இந்த வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தெல்லாம் தீவிரப்படுத்தணும். இந்த வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அவங்க மாநிலங்களவையில் நிறைவேற்றிட்டாங்க, மக்களவையில் நிறைவேற்றணும். அதுக்குள்ளே ஆட்சி மாறி போச்சு. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சட்டத்தை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளாமல் நிலைக்குழுக்கு அனுப்பிவிட்டது. ஆனால் காங்கிரஸ் அந்த இடத்துல இருந்திருந்தால் அந்த சட்டத்தை விவாதத்துக்கு எடுத்திருப்பாங்க. இதுதான் அதுக்குள்ள வேறுபாடு. இப்போ நீங்கள் அதிகார பகிர்வு தான், ஒரு ஆயுட்கால ஒப்பந்தம் அல்ல கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை, அதை மதிமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் ஏன் பொருத்தி பார்க்க முடியாது? நான் மதிமுக கிட்டையும் தேமுதிகவிடமும் பேசினேன், நீங்கள் பாஜகவை ஆதரித்தீர்கள் அப்படிங்கிற ஒரு பதிவை செய்கிறீங்க. அதுவும் ஆயுட்கால ஒப்பந்தம் இல்லைல்ல, அதுவும் ஒரு அதிகார பகிர்வு தானே. அப்போ அவங்க செய்யறதை நம்ம தவறு என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? தவறுன்னு சொல்ல வரல. அதாவது என்னன்னா, மதவாதிகளை ஊக்கப்படுத்த வேண்டாம், மதவாதிகள் கையில் ஆட்சி கொடுக்க வேண்டாம். இப்போ அவங்க நினைச்சாங்கன்னா என்ன, ஆசிரியர் தினத்தை போய் குரு உற்சவம்னு அறிவிக்கிறாரு. இது காங்கிரஸ் செஞ்சாங்களா? குருன்னா யார்? ஆசிரியர் மட்டும்தான் குருவா குறிப்பிடுவதற்கு முடியும். அதனால தான் நான் கேட்டேன். அங்கே இனம் சார்ந்த மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது காங்கிரஸின் மீது. ஆயுதங்கள் கொடுத்ததே அவர்கள் தான், போரை முன்னிட்டு நடத்தியதே அவர்கள் தான் சொல்லுவோம். மதம், இந்த இரண்டில் எது உங்களுடைய பிரதான பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிறத கேள்வி. விடுதலை புலிகளுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் பயிற்சி கொடுத்தது அவங்க தான், ஆயுதம் கொடுத்து ஊக்கப்படுத்தினது அவங்க தான். ஊக்கப்படுத்தினவங்களே மறுபடியும் அழிச்சிருக்கிறாங்க, அது வேற. யார் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் அது. அந்த நேரத்தில் அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, அது நடந்திருக்குது. பாரதிய ஜனதா அந்த இடத்துல ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ ஆட்சியில் இருக்குது, இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இதே வைகோ தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஈழம் கிடைச்சிருந்தாரு. இன்னைக்கு ஆட்சி 6 மாதம் ஆச்சு. ராஜபக்சேவை அழைத்து சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்து தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார். இந்திய அரசியல் களத்தில் காங்கிரஸில் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க. இதுவரையிலும் என்றைக்காவது சிங்கள பிரதமர்களையோ அதிபர்களையோ அழைத்து இங்கே பதவியேற்பு விழா நடந்திருக்கா? கிடையாது. இல்லை, டக்ளஸ் தேவானந்தா உள்ளிட்டவர்கள் தானே போனாங்க காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில். இதே ராஜபக்சேவும் ஏன் டக்ளஸ் தேவானந்தா கூட இங்கே சென்றதெல்லாம் மிகப்பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது தானே. இப்போ அவங்க அதாவது இவர் அதிகாரபூர்வமாக சார்க் நாடுகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்குறாரு, அழைப்பு இன்விடேஷன் கொடுத்து வர சொல்கிறாரு.
அந்த மாதிரி ஒரு விழாவாக வந்து அவர் ராஜபக்ஷே இங்கு வந்தது எந்த அளவிற்கு ஏற்புடையது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அவர்கள் இன்னொரு வாதத்தை வைக்கிறார்கள். நீங்கள் அங்கு சென்று ராஜபக்ஷேவை சந்தித்தது அது தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது அதன் மீதும் கூட நாம் வந்து ஒரு குழுவில் போனோம், குழுவில் போய் பார்க்கலாம், பேசலாம். அது தொடர்பாக கூட நாம் இன்னும் பேசலாம். இன்னும் சாதியம் சார்ந்த விஷயங்கள், தலித்தியம் சார்ந்த விஷயங்கள் நிறையவே நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய டெவலை எடுத்துக்கொண்டு பேசலாம். டீ உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நம்ம பிரேக் போயிட்டு வந்துடலாம். நேத்தியடி நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து திருமாவளவனோடு விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டீ சாப்பிட்டு